ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த விடிலை தேடி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பல நாட்களாக சுவிசேஷத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ரட்சிப்பு என்கிற காரியத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த 5 சாராம்சம் கொண்ட சுவிசேஷத்தை நான் விசுவாசித்து மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று நித்திய ஜீவனை உடையவனாக நான் வாழக்கூடிய இந்த மொத்த அனுபவத்தையும் ஒரே வார்த்தையில் ரட்சிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். இந்த ரட்சிப்புங்கிற காரியத்தில் நம்ம ரொம்ப சிம்பிளாக ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் கடந்த சில நாட்களாக இந்த ரட்சிப்புனா என்ன, அது எப்படி கிருபையினாலே, விசுவாசத்தினாலே, இரத்தத்தினாலே, தேவனாலே நீதிமானாக்கப்படுகிறோம், அதையும் தாண்டி இந்த உலகத்தில் நம்ம எப்படி நீதிமானாக வாழணுங்கிறத குறித்து தியானித்தோம். இன்னிலிருந்து கொஞ்சம் ஆழமாக இந்த ரட்சிப்படைந்தோம் அப்படிங்கிறத ஒரு காரியத்துக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்றைக்கி வேகமாக ஒரு முகவுரை மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு இதை தொடர்ந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட காரியங்கள் இருக்கிறது. என்னது, ரட்சிப்புக்குள்ளே அப்படி இருக்கா? ஆமாம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிற அந்த ஒத்த வார்த்தைக்குள்ளே கிட்டத்தட்ட 15 ப்ராசஸ் அடங்கியிருக்கு. அவ்வளோ விஷயம் நமக்கு புரியணும். புரிஞ்சுதுன்னா இந்த ரட்சிப்பை லைட்டாக பார்க்க மாட்டோம். இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக அறிமுக உரையாக மட்டும் சொல்கிறேன். எதுக்காகன்னா, இவ்வளோ விலையேற பெற்ற ரட்சிப்பை நம்ம அலட்சியமாக எண்ணக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக. இந்த ரட்சிப்புகள் என்னென்ன நடந்துடுச்சு கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாமா? முதல்ல மனம் திரும்புதல். நான் மனம் திரும்பிட்டேன். பாவத்திலிருந்து மனம் திரும்பி தேவனிடத்தில் திரும்பிட்டேன். மனம் திரும்புதல் அதாவது கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூஷன். என்ன நடக்குது அப்படின்னா, நான் மனம் திரும்பினால என் மேலே விழ வேண்டிய அடி எல்லாமே வேறு ஆள் மேலே விழுது. எனக்கு பதில் கேமை வேற ஒருத்தர் ஆடுறார். ஆமாம், என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டார். அவர் மேலே அந்த நீதி என் மேலே வந்தது. சப்ஸ்டிடியூஷனாக பதிலாக, எனக்கு பதிலாக. அடுத்து ரெக்கன்சிலியேஷன், அதாவது ஒப்புரவாகுதல். தேவனுக்கும் நானும் எதிரியாக இருந்தோம், இப்போ நாங்கள் நண்பராக மாறிட்டோம், அதாவது உறவுக்குள்ளே வந்துட்டோம். இது ரெக்கன்சிலியேஷன். அதை தாண்டி ப்ரொபிஷியேஷன் ஒரு காரியம் நடக்குது, அதாவது கிருபாதர பலி. அந்த கிருபாதர பலி அப்படின்னா, அவர் பரிசுத்தமான தேவன், அவருக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது, இப்படி இருந்தால் தான் வரணும் அப்படிங்கிறாரு. ஆனால் என்னால் அப்படி இருக்கவே முடியாது. இன்னும் சொல்லப்போனால், அப்படி இல்லைன்னா தேவனுடைய கோபம் தான் என் மேலே விழணும். ஆனால் அதில் இருந்து நான் எப்படி காப்பாற்றப்பட்டேன்? கிருபாதர பலி. அடுத்து ரெமிஷன். என் ட்ராக் ரெக்கார்டு எல்லாம் ஒரு முறை ஒருத்தன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவனை பார்த்து சொல்லுவாங்க, அவன் ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான் அப்படிம்பாங்க. ஒரு முறை கொலை பண்ணிட்டு வந்தாலே அவன் கொலைகாரன் ஆக்கணும் அப்படின்றான். இப்போ கொலையே பண்ணியிருக்க மாட்டான், கடந்த 25 வருஷம் கொலை பண்ணுறானோ அவன் பண்ண ஒரு கொலை என்ன சொல்லுவாங்க, அவன் கொலைகாரன் அப்படிம்பாங்க. ஆனால் என்னுடைய தேவன் என்ன பண்ணான்னா ரெமிஷன், அதாவது என்னுடைய பாவத்தை என்னை விட்டு நீக்கிட்டார். தட் இஸ் கால்டு ரெமிஷன், நீக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்து ரிடம்ஷன், என்னுடைய மீட்புங்கிறது எப்படின்னா, இதுக்கு மேலே இந்த பாவை நான் ஆளுகை செய்ய முடியாது, இதுக்கு மேலே நான் தண்டனைக்குள்ளே போக வேண்டிய அவசியம் கிடையாது, எல்லா தண்டனையிலுமிருந்து, எல்லா ஆக்கினையிலுமிருந்து நான் மீட்கப்பட்டு விட்டேன். இதுவும் உங்கள் ரட்சிப்புல ஒரு பகுதி, ரிடம்ஷன். இதையும் தாண்டி என்ன வருதுன்னா ரீஜெனரேஷன், அதாவது நான் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டேன். அதாவது பழைய மனுஷன் செத்துட்டான் சார், யார்? பழைய புஷ்பராஜ் செத்துட்டார், இப்போ புது புஷ்பராஜ் தேவ ஆவியினாலே திருவசனத்தை கொண்டு நான் மீண்டும் ஒரு புதிய சிருஷ்டியாக நான் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். அது ரீஜெனரேஷன். அதையும் தாண்டி இப்போ ரீஜெனரேஷன் ஆனதுனால எனக்கு என்ன நடந்துச்சு? இம்ப்யூட்டேஷன் நடந்துச்சு. அதாவது தேவனுடைய நீதி எனக்குள்ளே திணிக்கப்பட்டது. அப்படி திணிக்கப்பட்டதுன்னு சொன்ன எப்படி? டப்புன்னு பார்த்தா நீதிமான் ஆகிட்டேன் சார், என்னை பார்த்தா பரலோகம் கிறிஸ்து மாதிரியே இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் நீதி என் மேலே வந்துடுச்சு. இம்ப்யூட்டேஷன் நடந்துச்சு. இதையும் தாண்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதோட விடலை அடாப்ஷன் அப்படின்னா, இல்லை உனக்கு பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டேன், என் சாயல் வந்துருச்சு, அதோட நிப்பாட்ட முடியாது, ஃபேமிலிக்குள்ளே வந்துரு. ஃபேமிலிக்கு உள்ளே வந்தக்கூடிய அடாப்ஷன், அதாவது பொசிஷன் வந்துச்சு. இது பொசிஷன் மட்டும் இல்லை, ப்ரிவிலேஜஸ் வந்துருச்சு. ஃபேமிலியில் ஒரு ஆளாக என்னை மாற்றிட்டார். யார் ஃபேமிலியில்? தேவனுடைய குடும்பத்தில். இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு இல்லை, அந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம். இதுக்கு முன்னே எப்படி இருந்தோம்? வில்லனாக இருந்தோம், பகைஞனாக இருந்த நம்ம இன்னைக்கு அவருடைய பிள்ளையா குடும்பத்துக்குள்ளே வந்துட்டோம். இது அடாப்ஷன். இதையும் தாண்டி அடுத்து சப்ளிகேஷன். முன்னாலெல்லாம் அவரை பார்த்து பேசுறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. ஏன் அப்படின்னா, பரிசுத்தமான தேவன், பாவியாகிய மனுஷன், பரிசுத்தத்தை தவிர அவர்கிட்ட வேறு எதுவும் கிடையாது, நம்மள்கிட்ட பாவத்தை தவிர எதுவுமே கிடையாது. அப்போ நாம் போய் அவர் முன்னாடி நிற்க முடியும் எப்படி? முழுக்க கொலை கேஸு, திருட்டு கேஸு, பெட்டி கேஸ் வச்சுருக்க ஒருத்தன் சுத்தமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் முன்னே நிற்க முடியுமா? வந்தால் எஸ்கேப் ஆகிடணும். அவர்கிட்ட எப்படி பேச முடியும்? சார் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் சார், ஒரு திருடம் பேர் போலீஸ்கார்ட்ட போய்ட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா, எனக்கு பிக் பாயிண்ட் அடிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் பைசா மிஸ் ஆகிட்டு சொல்ல முடியுமா? அதே மாதிரி அவர்கிட்ட நான் பேசவே முடியாது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஐ கேன் கிவ் மை சப்ளிகேஷன். அப்படின்னா என்னால் வேண்டுதல் செய்ய முடியும்.
இதெல்லாம் ரட்சிப்போட பகுதி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷன். நான் யாராயிட்டேன்? நான் நீதிமான் ஆயிட்டேன். புஷ்பராஜ் த கிரிமினல், புஷ்பராஜ் த சின்னர் அப்படிங்கிறது போய் புஷ்பராஜ் த ரைச்சியஸ். எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குல்ல சொல்கிறதுக்கு. ஆனால் அப்படி தான் நான் ஆகிட்டேன் பாருங்களேன். நான் திருடனாக இருந்தவன், நான் பொறுக்கியாக இருந்தவன், இன்னைக்கு போலீஸ்கார் ஆகிட்டேன். எப்படி இருக்கும்? நம்பவே முடியல. அதே மாதிரி தான் நான் நீதிமானாக்கப்பட்டேன். அதையும் தாண்டி நீதிமானாக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சாங்டிஃபிகேஷன், பரிசுத்தமாகிட்டே வரேன். என்னப்பா வர வர கலர் ஆகிட்டே வர வர அழகாகிட்டே வர வர பர்சனாலிட்டி கூட்டிகிட்டே போகுது. அதே மாதிரி தான் வர வர கிறிஸ்துவின் சாயல் கூட்டிகிட்டே போகுது. முன்னால் மன்னிக்க மாட்டேன், இப்போ மன்னிக்கிறேன். முன்னால் கோவப்படுவேன், இப்போ கோவப்பட மாட்டேன். முன்னால் சர்ச்சுக்கு வர மாட்டேன், இப்போ சர்ச்சுக்கு வர. முன்னால் பைபிளை படிக்க மாட்டேன், பைபிளை படிக்கிற விட்டா அப்படியே இயேசுவை பார்த்த மாதிரியே இருக்கப்பா. எக்ஸாக்ட்லி அதுதான் சாங்டிஃபிகேஷன். அதுக்கப்புறம் இதோட கதை முடிஞ்சுதா? முடியலங்க. இங்கேருந்து போனதோட முடியல. இல்லை, அதுக்கப்புறம் பெரிய பிக்சர். இது ட்ரைலர். மெயின் பிக்சர் எங்கே? நான் அவரோடு போய் அவருக்கு ஒத்த ஒரு ஜீவி, அதாவது இந்த சரீரம் முதற்கொண்டு ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமே மறுரூபமான ஒரு வாழ்க்கை நான் வாழுவேன். அப்படியா? அப்பாடா ரட்சிப்பனன்னு சொல்லி முடிச்சிங்களா? ஐயோ முடிக்கல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. எப்படி நான் ஆரம்பித்தேனோ ரட்சிப்புக்குள்ளே அதை ப்ரிசர்வேஷன் பண்ணுறாராமா, தக்க வைக்கிறாரு. எனக்குள்ளே துவங்கின காரியத்தை முடிக்கிற வரைக்கும் என்ன விடுறதே இல்லை. கிறிஸ்து வருகிற வரைக்கும் சுத்தமான அந்த கண்ணியாக கொண்டு ஒப்புவிக்கிற அளவுக்கு எல்லா வேலையும் அவர் பார்க்குறாரு. எப்படி கேட்டிங்களா? அதான் ப்ரிசர்வேஷன். எங்கே இருக்குது? அதுவும் ரட்சிப்புக்குள்ளே இருக்குது. என்ன அதோட மாத்திரமல்ல, இதெல்லாம் எப்போ திட்டமிட்டீங்க அப்படின்னா ரோமரில் நம்ம பார்க்கலாம்ல, முன் குறித்தார் அல்லது முன்னறிந்தார்னு சொல்லாமா, ப்ரீடெஸ்டினேஷன் அப்படின்னு இருக்குது, தெரிந்து கொள்ளப்படுதல் இருக்குது, எலெக்ஷன் இருக்குது. தெரிந்து கொண்டார், முன்னறிந்தார், தெரிந்து கொண்டார். எதுக்கு முன்னறிந்தார்? கிறிஸ்துவ போல என்னை மாற்றுவதற்காக முன்னறிந்தார். ப்ரீடெஸ்டினேஷன். எதற்கு என்னை தெரிந்து கொண்டார்? அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு என்னை தெரிந்து கொண்டார். அப்போ அவருடைய பிள்ளையாக மாற்றுவதற்கு என்னை தெரிந்து கொண்டு, அது பின்பு அவருக்கு ஒத்த சாயலாக மாறுவதற்கு என்னை முன்குறித்து, அதுக்கப்புறம் என்னை நீதிமானாக்கி, ரிவர்ஸில் வரேன், என்னை நீதிமானாக்கி, என்னை தினம் பரிசுத்தப்படுத்தி, இப்படி எல்லா வேலையும் செய்யக்கூடிய இந்த எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக ஒரே வரியில் சொன்னால் ரட்சிக்கப்பட்டேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்களா? நம்ம ரட்சிக்கப்படும் போது இவ்வளவு காரியமும் நமக்குள்ளே நடந்திருக்கு. மனம் திரும்புதல்ங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சாதாரணமாக சொல்லிட்டோம். ஆனால் இதற்குள்ளாக நமக்குள்ளாக நடக்கக்கூடிய இவ்வளவு மாற்றங்களும் சேர்ந்த ஒரே ஒரு வார்த்தை ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் எப்படி அலட்சியமாக இருக்க முடியும்? அனுதினமும் இந்த ரட்சிப்பிற்காக நாம் தேவனை துதிப்போம், கொண்டாடுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்பு. நாங்கள் மட்டும்தான் இந்த ரட்சிப்புக்காக ஒரு வேலையும் செய்யலை. மொத்த பரலோகமும் திருத்துவ தேவனும் இதற்காக வேலை செஞ்சு இவ்வளோ காரியங்களை நடப்பித்து எங்களை ரட்சித்திருக்கிறீரே. நன்றியுள்ளவர்களாக, உண்மையுள்ளவர்களாக, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.